அப்பாடி அப்பா, எத்தனை மணிக்கு போனால் எத்தனை மணிக்கு வீடு வாரம் பாருங்க. ஐயோ அப்பா. ஆமாத்த, இந்த வேலைக்கெல்லாம் போனால் இவ்வளோ நேரம் தான் ஆகும். உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட கணக்கு அந்த வலி வலிக்குது. போய் படுத்தா நாளைக்கெல்லாம் எந்திரிக்க முடியுமான்னு தெரியல. சரி சரி, ஒரு நாள் தானே, நாளைக்கு எதுவும் கடையில் கூட சாப்பாடு எதுவும் வாங்கிக்குவோம். நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வேணாஞ்சு வேலை மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செய்ய ஆரம்பிச்சு கையை வச்சா அப்பாடிப்பா வேலை முடியவனான்னு ஆகிப்போச்சு அம்மா. ஒரு நாளைக்கே இப்படி சொல்றீங்க, நாங்கெல்லாம் அத்தனை வருஷம் அதே வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும்? என்ன கதவை பூட்டி இருக்காங்களா? இல்லை சாவி இருக்கு, திறந்து விடுமா. இவங்க வேற கதவை சாத்தி வச்சுக்கிட்டு எரிச்ச வர மாதிரி. கதவை தட்டுனாலும் வந்து திறந்து தொலைய மாட்டாங்க. உள்ள ரூம் அடைச்சிக்கிட்டு ஷப்பா வந்து படுக்கலான்னு பார்த்தா இவங்க பேரும் அக்கப்பாரு பண்ணுறாங்க. உள்ள வாங்க. அப்பா நாளைக்கு கார் வாங்குவோமாப்பா? என்ன வாங்கலாம், முதல்ல உள்ள வாயா. அப்பா, இது தொண்டைக்குழியில இறக்கணும் அவனையும் தான்பா. சும்மா ஜோதியா இருக்கு. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ண குட்டினா, என் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ண குட்டினா, அந்த சூரி அவளுக்கு இச்சத்தில் விழுந்தது மாமே, அந்த கண்ணை கொஞ்சம் காத்துல போனது சாமே சாமே. யாரா ஊத்து என் ஜன்னால தான் சாத்து, ஏய் யாரா ஊத்து என் ஜன்னால தான் சாத்து, ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ண குட்டி. ஏதோ கத்துற சத்தம் கேக்குதுன்னு படுபாய் பையன் வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் பாத்தியா? ஏய் ஏய் ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? சோத்த சாப்பிடுறியா இல்ல வேற எதுவும் சாப்பிடுறியா? இல்ல மச்சான், சோறுலாம் ஒன்றும் போடல. லெக் பீஸு, முறுக்கு, சைடிஸ் சூப்பரா இருக்கு. வரியா மச்சான், ஒத்திக்கு ஒத்த வருவோம். பாரு அடிச்சேன் வையே, கண்ணை ரெண்டு அப்படியே திரும்பிக்கு சொல்லிட்டேன். ஒழுங்க மரியாதை இதெல்லாம் எடுத்து போய் தூக்கி வீசுறா. குடும்பம் நடத்துற வீட்டுக்கு முன்னாடி இப்படி உட்காந்துருக்கியே, பாக்குற 4 பேர் என்னடா சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என் வீட்டுல நான் குடிக்கிறேன், உனக்கு என்ன மாப்பிள்ள? வேணும்னா நீ வந்து உட்காரு, தாராளமா குடிப்பேன். குடியார பையன் பேசுற பேச்ச பாரு. பாரு லேடிஸ் எல்லாம் வீட்டுல இருக்காங்க, முதல்ல இந்த கண்டவரை தூக்கிட்டு போயிரு, இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன் மச்சான், அவங்க உள்ள இருக்கிறதுனால தானே நான் இங்க உட்காந்துருக்கேன். வா மச்சான் வா வா. அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம குடிச்சாதான் உண்டு, இல்லைன்னா குடிக்க கூடாது வைக்க கூடாது லபாதிவான்னு கத்தியே சலிப்பாங்க. வா மச்சான் வா மச்சான், அங்க பாரு அதை எடுத்து குடி. வா 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 வா. எட்டுக்கிட்டு மிதிச்சேன்னு வையே எரும மாட்டு பயல. ஒழுங்கு மரியாதை எட்டானா என்னையும் உன் கூட ஜோடி கட்ட கூப்பிடுறியா? இங்க வரு மச்சான், நீ மலையேற போனாலும் இந்த மாமன் தயவு உனக்கு வேணும். அதனால ஒழுங்கா மரியாதையா மாமன் பேச்ச கேட்டு இங்க வந்து சின்ன பிள்ளை கணக்கா பக்கன்னு உட்காரு. ஒடியா ஒடியா ஒடியா. நான் உன்னே இதுல இந்த கண்டாவில எடுத்து தொல்லடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுல நீ என்னைய வேற கூப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? இப்பயும் உடனே உன் முன்னாடி அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி போடுவேன் பாத்துக்க. இவங்க அடிச்சு துரத்துற வரைக்கும் நாங்க அப்படியே காவ பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாரு. அப்படியே எட்டிக்கிட்டு மிதிச்சேன்னு வைக்கி, சொத்தெல்லாம் பிரிச்சாச்சு மாப்பிள்ள. இப்போ ஆளுக்கு பாதி பாதி. இதுல நான் எங்க வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இந்த தலைவர் காசையும் வாங்கிட்டு கடைசியில இவங்களுக்கு சாதகமா பேசி விட்டானுங்க. இவனுங்களை என்ன பண்ணி தொலைறதுன்னு தெரியல. அப்பா, என்ன சுவை என்ன சுவை. அடடடா, நாக்கே நாட்டியம் ஆடுதே. ஐயோ, இவன் திங்கும் போதே பாக்குறதுக்கு அம்பூட்டு ஆசையா இருக்கே. பொரிச்ச கறி, இதை பார்க்கும்போதே நாக்கு ஊறுது. போய் கேட்டா எதுவும் தப்பா எதுவும் எடுத்துக்குவானா என்னமோ தெரியலையே. மாப்பிள்ள வா, மாப்பிள்ள வா, வந்து உட்காரு. இங்க பாரு, இதுக்கெல்லாம் என்னைய கூப்பிடாத சொல்லிட்டேன். மாப்பிள்ள, அந்த காலத்துல நீ என்னென்ன வேலை பார்ப்பன்னு எனக்கு தெரியாதா என்ன? சும்மா நடிக்காத மாப்பிள்ள. 10-15 இறக்கிவிட்டு நல்ல மாதிரியே நடிப்ப. வா வா, நீ பண்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இவரு அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? குடிகாரன் மூஞ்சி குடிகாரனுக்கு தெரியாதா? இங்க பாரு, நான் உங்க கூட சேர்ந்து குடிப்பேன், ஆனா வீட்டுல யாருக்கிட்டும் சொல்லி கொடுத்து பாத்துக்க. சொன்னீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். அந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். வா வா, வந்து உட்காரு மாப்பிள்ள. நீ தான் சொத்தை கொடுக்க மாட்டேன், ஆனா என் சொத்தான்னு நினைக்கிற இதை நான் எல்லாத்துக்கும் தாராளமா கொடுப்பேன். வா மாப்பிள்ள. அப்ப வரத்துக்குள்ள டக்குன்னு குடிச்சுட்டு ஓடிட வேண்டியதான். நானும் பிள்ளைகிட்ட அடிக்கடி சொல்லிட்டேன், ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியை மூண்டு வைமா, ராத்திரி நேரத்தில் தண்ணி தாடு எடுக்கும் எந்திரிச்சான்னு சொன்னா கேட்கவே மாட்டிக்குது. நம்மளே மோந்து வச்சாத்தான் உண்டு போ. அப்பா உடம்பெல்லாம் வலிக்குதாத்தா. வீட்டுக்கு வந்து உக்காந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. இந்த மாதிரி தினமும் வேலை இருந்துச்சுன்னா கஷ்டமே இல்லடா. ஏண்டா தம்பி உனக்கு? நம்ம இந்த மாதிரி இருந்தா நம்ம வேலைக்கு கூட ஆள் வச்சு ஏதோ ஒன்று பண்ணலாம். நம்ம நேரத்துக்கு கிடைக்கணும் இல்லம்மா.
பேசாட்டுக்கு நீ அந்த வேலையை பார்த்ததுக்கு இந்த வேலையை பார்த்துருக்கலாம்டா. ஆமாத்த, அங்கே கோவிலில் சாமி கும்பிடும்போது கூட கருப்பங்கிட்ட சாமி கும்பிடும்போது அதை பண்ணி இதை பண்ணியிருந்துருக்கலான்னு சொல்கிறேன். அப்படியே கவுளி கத்துது. ஆமாம் ஆமாம், நானும் அப்போ அதைத்தான் நினச்சேன். பேசாட்டுக்கு இந்த மாதிரி நமக்கு கிடைச்சதுன்னா கூட போதும், கஷ்டப்படவே தேவையில்லை. கடையை வச்சு கரண்ட் பில் கட்டி வாடகை கட்டி அதுக்கு இதுக்குன்னு அள்ளி இறக்கிறதுக்கு. என்ன இந்த குடும்பம்லாம் நடு வீட்டில் வந்து உட்காந்துருக்கு, எப்போ வந்துச்சு என்னன்னு தெரியலையே. அதுக்குன்னு இப்போ உருவாக்குனதானே நம்ம அழிக்கவா முடியும்? என்ன உருவாக்குனதை அழிக்கணுன்றாங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே. இவட சாமி, கருப்பங்கிட்ட வந்து நல்லா சாமி எலுமிச்சம்பளமும் அதுவும் கொண்டு வந்திருக்கேன். வைக்க வேண்டிய இடத்துல பத்திரமா வச்சிருங்க. அதுக்கப்புறம் பாருங்க நம்ம கடை எப்படி ஓடுதுன்னு. ஓஹோ, நம்ம கடைக்கு ஏதோ பண்ணிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு, அதை பத்தி தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்பா, கரெக்டா அந்த திருநீரை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிரியா, அப்பதான் நமக்கு நல்லது. சண்டால சிரிக்கி, இவளுக்கு எம்பிட்டு திமிரு பாத்தியா? பெத்த பையன் அழிஞ்சு போகணும்னு அவன் செய்வனை செஞ்சிருக்கான், அதுக்கு கூட்டு களவாணியாட்டம் இவ இருந்து வேலை பார்த்துருக்கிறா. இருக்கட்டும் இருக்கட்டும், எங்க இதுக்கா நீங்க திருநீர் வைக்கிறீங்க? இருங்க இருங்க, உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. நீங்க என்ன பண்ணாலும் எங்க கிட்ட அதெல்லாம் பலிக்காது. நீங்க எதை வேணாலும் வைங்க, நான் சாம்பிராணி பொடியில அதை கலந்து போட்டு என் மாப்பிள்ளை கடையை எப்படி கொண்டு வரேன் பாரு, உங்களுக்கே அதை திருப்பி சரி விட. சரி, ராத்திரி ஆயிப்போச்சு, உட்காந்து வெட்டி நாய் பேசிட்டு இருக்காம போய் படுங்க. எனக்குமே தூக்கம் வந்துருச்சு, உடம்பெல்லாம் வலிக்குது அப்படியே. ஏன்பா, கொஞ்சம் சுடுது நீ வேணா காய வச்சு தரவா, குளிக்கிறியா? ஏம்மா, கோயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கோம், அப்படியே வந்து குளிச்சினா அப்புறம் சாமி கிட்ட வாங்கிட்டு வந்து வரேன், அப்படியே போயிடும். போய் படுக்கிறேன். ஓஹோ, கருப்பசாமி கோயிலுக்கு தான் போய் எல்லா வேலைப்பாடும் பார்த்துட்டு இருக்காங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், விடியட்டும், உங்களுக்கு அப்புறமேட்டுக்கு இருக்கு. ஏங்க, பேசாட்டுக்கு நம்ம பொருள் எல்லாம் தான் அவங்க விலை அதிகமாக தானே கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட வேணா நம்ம பஞ்செல்லாம் இறக்கிட்டு கடையை காலி பண்ணிடுவோமா? ஏ, என்ன வச்சுக்கிட்டு இருக்க? அதை உருவாக்குறதுக்கு எம்பிட்டு கஷ்டப்பட்டுருக்கோம், நீ பாட்டுக்கு அப்படியே கொடுப்போன்ற. கஷ்டப்பட்டு காலையில் போய் ராத்திரி வரைக்கும் அந்த தேங்காயை பறித்து போட்டு அதை லோடு ஏற்றி கொண்டு போய் இறக்கிட்டு வரதுக்குள்ளே நமக்கு போதும் போதும் ஆகிப்போச்சு. கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அப்படியே நாளைக்கு வாடகை கட்டினோம்னா அப்புறம் வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுறது? அதனால தான் சொல்கிறேன், சட்டுக்கு பஞ்செல்லாம் கொடுத்துட்டு வர காசை வச்சு கடன் அடிச்சுட்டு நிம்மதியாவது இருப்போம். இந்த ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்துக்கிட்டு நானும் போகிறேன், நீங்களும் போங்க. அத்தை ஒரு ஆள் வீட்டாள், பையன் படிக்கிறான், இது போதும், நம்ம ஏதாவது ஒன்று பார்த்துக்கலாம். என்னடி கடையே காலி பண்ணுறத நினச்சா ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. பார்க்குற 4 பேர் என்ன சொல்லுவாங்க? தா இப்படி ஆரம்பித்தான், தா முடிச்சிட்டான்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி விடுப்பா, என்றைக்குமே உடம்புல எண்ணெயை தேய்ச்சிட்டு மண்ணில் போட்டு புரண்டாலும் என்னைக்கும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும், எல்லா மண்ணும் ஒட்டிடாது. சரியா? பார்த்துக்கலாம் அப்படியா? மாமா, என்னைய பொறுத்த வரைக்கும் என் அக்கா நல்லா இருக்கணும்னு நான் நினச்சேன், ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நம்மள முட்டிக்கிட்டு போக வச்சிருச்சு. சரியா மாமா? சரி மாப்பிள்ள ஒன்றும் இல்லை, நீ குடி மாப்பிள்ள குடி. மாமா, நான் ஆசைப்பட்டது என் பிள்ளையும் என் மாப்பிள்ளையும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு தான். கடைசியில் நீங்கள் சொத்து பத்துன்னு கேட்டது தான் எனக்கு இப்போ பிடிச்சதா போச்சு. என் மாப்பிள்ள 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் சொத்து எங்கிட்டு போகுது? நம்ம சொத்து நமக்குள்ளே தானே இருக்க போகுது. அது ஏன் மாப்பிள்ள உனக்கு புரிய மாட்டேங்குது? எல்லாம் எனக்கு புரியும் மாமா, ஆனால் நான் ஒருத்தைய கட்டிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு ராட்சசி, அவள் தான் மாமா இடையில பூந்து குட்டையை குழப்பி குடும்பத்தை பிரிக்கிறதே அவ தான். மாப்பிள்ள அவங்க பேச்ச கேட்டாலே நம்ம உருப்பட முடியாது மாப்பிள்ள. சரியா? இதுவே நீ வேற யாருக்காவும் பிள்ளைய கட்டி வச்சினாலும் சொத்து வெளியே போயிடும். அதுவே நம்ம பயலுக்கு கட்டி வச்சிங்கன்னா சொத்து எங்கேயும் போகாது, நம்ம கூடயே தான் இருக்கும். சரி மாமா, நீ சொல்கிறதா மாமா சரி. நான் மாமா உனக்காக என்ன வேணாலும் செய்வேன், நீ கேளு மாமா. என் மனசு நீ குளிர வச்சுட்ட, உனக்கு என்ன வேணாலும் செய்வேன் மாமா. எனக்கு ஒன்றும் வேணாம் மாப்பிள்ள. மாமா, உசுறு வேணுமா? சொல்லு மாமா, எழுதி தரேன். ஆமா ஆமாவா, உசுரை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒன்றும் வேணாம் மாப்பிள்ள. பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த மனுஷனை இந்த நேரத்தில் ஆளை கனவேன்னு வந்து பார்த்தா இந்த பொறுக்கியோட உட்காந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் பாத்தியா? ஐயோ ஐயோ ஐயோ, இது வீடா வாசலா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆளு மனுஷன்? ஐயோ கடவுளே, பார்க்குற 4 பேர் என்ன பேசுவாங்க? மாப்பிள்ள, நீ நான் பார்ட்னரியா, நம்ம தொழிலை எப்படி எங்க கொண்டு போக போறோன்னு மட்டும் பாரு. சரியா? நம்ம அப்படி நிக்கணும்யா. உன் அக்கா கறிக்கிட்ட இந்த உன் மாமன் தொழில் ஆரம்பிக்கிறே 10 ரூபா காசு கொடுன்னா கொடுக்க மாட்டேங்கிறா. அவ என்னமோ அப்படி திரியிறா. ஆனா மச்சான், நீ நல்லா இருக்கணும் மச்சான், உனக்காக இந்த மாமன் உசுரை கூட கொடுப்பேன். சரியா? அதனால நம்ம இனிமே பார்ட்னர். சரியா? சரி மாமா சரி மாமா, நீ எனக்கு என்ன மாமா? இல்லாமா இப்போ பேசினா எதுவும் மண்டையில் ஏறாது. காலையில் தொட்டப்பக்கட்டை எடுத்து அடிச்சு வெளியூர் ஓட்டுறேன் பாரு உன்னைய. மாமா இங்கே வரு மாமா, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க 4 விதமாக பேசுவானுங்க, அதில் நீ காலையில் இருக்காது. சரியா? எடுக்க மாட்டேன் மாப்பிள்ள, நான் எதுவும் எடுத்துக்க மாட்டேன். நீ எது என்னைய தப்பா எடுத்துக்காத. நம்ம 2 பேரும்
இடம் புலமெல்லாம் விற்று ரியல் எஸ்டேட் பண்ணி அதுக்கப்புறம் வட்டிக்கு விட்டு சம்பாரிச்சு மாடி மேல மாடி வீட்டு மேல வீடுன்னு கட்டி எல்லாத்துக்கும் வாடகைக்கு விட்டு அதுல சம்பாதிக்கலாம் மச்சான். சரியா? நான் இருக்கேன். சரி மாமா, உனக்காக. நாளைக்கு காலையில சுத்த விற்கிறோம், பிளாட்டை வாங்குறோம், வீட்டை கட்டி விடுறோம். அதுக்கப்புறம் நம்ம தான் இந்த ஊர்லயே கிங்கு. அவ்வளவுதான் மாப்பிள்ள, அவ்வளவுதான்.